இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அவர் இதுவரைக்கும் 5 வருஷம் ஆச்சு வீடு கொடுத்திருக்காரா? தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் உள்ள குவளைக்கண்ணி கிராமத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக ரேஷன் கடை கட்டப்பட்டது. இதை திறந்து வைக்க திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கரன் கோயில் எம்எல்ஏவுமான ராஜா, வாசுதேவநல்லூர் எம்எல்ஏவான மதிமுகவை சேர்ந்த சதன் திருமலைக்குமார் ஆகியோர் வருகை தந்தனர். அப்போது குவளைக்கண்ணி பஞ்சாயத்து தலைவர் தினேஷ் மற்றும் உள்ளூரை சேர்ந்த சிலர் அவர்களை வழிமறித்தனர். பஞ்சாயத்து தலைவரும் திமுகவை சேர்ந்தவர்தான். தென்காசி எம்பி எங்கே, அவர் வந்துதான் இதை திறக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இரு எம்எல்ஏக்களையும் அவர்கள் உள்ளே விடவில்லை. அதையும் தாண்டி ரேஷன் கடையை திறந்துவிட வேண்டும் என்று வந்த எம்எல்ஏக்களை தடுத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தினேஷ். அவருடன் திமுக மாவட்ட செயலாளர் ராஜாவும் கடுமையாக சண்டையிட்டார். இருப்பினும் கடைசி வரை அவர்களை ரேஷன் கடை திறக்க விடாமல் பஞ்சாயத்து தலைவரும் உள்ளூர் திமுகவினரும் தடுத்தனர். வேறு வழியே இல்லாமல் அவமானத்தில் எம்எல்ஏக்கள் 2 பேரும் அங்கிருந்து நைசாக காரில் ஏறி சென்றனர். அவர்களை சொந்த கட்சியைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் தரப்பினரே விரட்டிய காட்சிகள் இப்போது தீயாக பரவி வருகிறது. பண்டில வாங்கி கட்டி வச்சு நீங்க நோவா கொடுத்துறீங்களா? பஞ்சாயத்து தலைவர் தினேஷ் திமுகவை சேர்ந்த தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமாரின் தீவிர ஆதரவாளர். ஏற்கனவே தினேஷுக்கும் மாவட்ட செயலாளர் ராஜாவுக்கும் பதவி வழங்குவது தொடர்பாக முன்பகை இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் எம்எல்ஏக்கள் ராஜா மற்றும் சதன் திருமலைக்குமாரை ரேஷன் கடை திறக்க விடாமல் தினேஷ் தரப்பினர் தடுத்து நிறுத்தினர் என்று உள்ளூர் திமுகவினர் கூறினர்.